வாட்டர் ஆப்பிளை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்படி நீட்டு வாக்கில் கட் பண்ணிங்கன்னா மறுபடியும் அதை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல கீழே கொஞ்சம் ஹார்டான ஒரு பார்ட்டு இருக்கும், அது நமக்கு தேவையில்லை. அதை எடுத்துட்டு மீதி இருக்கிற கட் பண்ணி வச்சுருக்க பீசஸை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் சுகர் வேணும், உப்பு, மஞ்சப்பொடி, தனி மிளகாய் பொடி, மிளகு பொடி தேவை. இப்போ நான் சுகர் எடுத்திருக்கேன், அது கொஞ்சம் கரையிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா சுகர் கரைஞ்சி நல்லா பபுளாகி வரட்டும். இந்த மாதிரி பபுளாகி வர்ற நேரத்தில் ஒரு பாதி மூடியில் அதில் 3/4 சேர்த்துக்கலாம். கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கும். அதோடு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பழத்தை, அதாவது வாட்டர் ஆப்பிளை சேர்த்துக்கிட்டோம். நான் 3 வாட்டர் ஆப்பிள் இதில் எடுத்து நறுக்கியிருந்தேன். இதுக்கு தேவையான உப்பு, மிளகாய் பொடி, மிளகு பொடியெல்லாம் நம்ம கொஞ்சம் கூட்டி குறைச்சி நம்ம குடும்பத்துக்கு தகுந்தா போல் போட்டுக்கரலாம். இது கொஞ்சம் வேகணும், அதாவது கிள்ளு பதத்துக்கு வரணும், ரொம்ப கூழாக வேண்டாம். இப்போ பாருங்கன்னா ஸ்பூன் வச்சு பார்க்கும்போது கட் பண்ணுதில்ல, அந்த நேரத்தில் நம்ம அடுப்பை அணைச்சிட்டோன்னா இந்த சுவையான வாட்டர் ஆப்பிள் ஊறுகாய் ரெடி. இது தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், ரசஞ்சாதத்துக்கும் சாம்பார் சாதத்துக்கும் ஒன்றா இருக்கும். ரசித்து ருசித்து தான் பாருங்களேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.